அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது சுமார் 2000 வருட பழமையான வரலாற்று புகழ் நிகழ்வுகளை பெற்ற அழகிய பெரிய நகரமாக விளங்கிய தையூரில் வீட்டிருக்கும் மரகதாம்பிகை சமேத முருகீஸ்வரர் திருக்கோயில். இவ்வாலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு வேறு சில பெயர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. நாம இப்ப வீடியோ உள்ள போகலாம். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த இந்த அழகிய தையூர் என்ற கிராமம் உள்ளது. இங்கு மொத்தம் 3 பழமை வாய்ந்த சிவாலயங்கள் உள்ளன. அவற்றை எதிர்வரும் காலங்களில் பார்க்கலாம். இங்கு உள்ள ஈஸ்வரனுக்கு பசு பால் சொரிந்ததால் பட்டீஸ்வரர் மற்றும் தேனுபுரீஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது. ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தான் கட்டிய மணிமண்டபத்தில் அம்பாள் சன்னதி அருகே உள்ள கல்வெட்டில் அழகிய சொக்கநாதன் என்ற பெயரும் உள்ளது. இருந்தாலும் தாரகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்ய முருகன் திருப்போரூர் செல்லும்போது வழியில் உள்ள இந்த சிவபெருமானை வழிபட்டு இங்கு உள்ள குளத்தில் நீராடி சென்று அப்போரில் வென்றுள்ளார். அந்த காரணத்தினாலேயே இவரது பெயர் முருகீஸ்வரர் என்று தற்போது அழைக்கப்பெறுகிறது. இங்கு உள்ள தெப்பக்குளத்தில் முருகனே நீராடியதால் தீராத வியாதிகள் தீரும், பில்லி சூனியம் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. முருகன் வழிபட்ட தலம் என்பதால் காளகஸ்தி சென்று ராகு கேது தோஷம் கழிப்பது போன்ற பலன் இக்கோயிலில் வழிபடுவதால் கிடைப்பதாக கூறப்படுகிறது. தையூர் கோவிலில் உள்ள முருகன் சுயம்புவாக காட்சி தருகிறார். மற்ற கோயில்களைப் போன்று கோபுர வாயிலில் அல்லாமல் சண்டிகேஸ்வரர் முருகன் சன்னதியில் அமர்ந்திருப்பது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள விநாயகரை உரிமிற்று விநாயகர் என்று பக்தர்கள் அழைக்கின்றனர். இது போன்ற விநாயகர் சிலையானது ஜப்பானில் உள்ள புத்த மடாலிகத்தில் மட்டுமே உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். தல விருட்சமாக மாமரம் விளங்குகிறது. குழந்தை பேறு இல்லாதோர் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. தையூர் கோயிலுக்கு வந்து முருகீஸ்வரனை மனமுவந்து வணங்கினால் திருமணத்தடை நீங்கும் என்றும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. தற்சமயம் இந்து சமய அறக்கட்டளை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயமானது சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு 2 நந்திகள் உள்ளன. ஒன்று சிவபெருமான் சன்னதிக்கு நேரெதிரிலும் மற்றொன்று அம்பாள் சன்னதிக்கு நேரெதிரிலும் காணப்படுவது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அம்பாள் சன்னதி மணிமண்டபத்தில் சந்திரர், சூரியர், காலபைரவர் மற்றும் சில சன்னதிகள் உள்ளன. இந்த மண்டபமானது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டியது என்பதை அவர் வரவேற்றும் பாண்டியர்கள் மீன் கொடியும் நமக்கு பறைசாற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் என எல்லா பேரரசுகளின் திருப்பணி நடைபெற்ற ஆலயம் இதுவாகும். கோயில் கட்டிய மன்னர்கள் பெயரோ தொன்மையோ சரிவர அறிய முடியாதபடி உள்ளது. இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு நுட்பமான அதே வேளையில் பிரம்மாண்டமான ரசிக்கக்கூடிய சிற்பக்கலை வேலைப்பாடுகள். சிவபுராண கதைகள், சிவனடியார்கள், சித்தர் பெருமான்கள் மற்றும் சில தெய்வ சிற்பங்கள் சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் நாம் காண முடிகிறது. சில வருடங்களுக்கு முன் இத்திருக்கோயில் சுவர் முழுவதும் வண்ணப்பூச்சிகள் பூசப்பட்டு இந்த அழகிய கலை வேலைப்பாடுகள் காண முடியாதபடி இருந்தது. தற்போது அவை யாவும் சரி செய்யப்பட்டு தொன்மையை முடிந்த அளவு மீட்டெடுத்துள்ளனர். இங்கு உள்ள முருகன் சிலையானது மணற்கற்களால் ஆனது. ஆகவே இந்த ஊர் தைக்கஜ முருகனூர் என்று இருந்தது. தை என்றால் சமஸ்கிருதத்தில் மணல்கல் என்று பொருள். அதுவே பின்னாளில் தையூர் என்று பெயரானது. முதலாம் ராஜராஜன் காலத்தில் ஸ்தலசயனபுரம் என்றும் ராஜகேசரி நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் நாயனார் அழகிய சொக்கனார் என்றும் 6 பேரால் நிறுவப்பட்டது என்றும் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்சவர் மேடையில் உள்ள விஜயநகர பேரரசு கல்வெட்டில் சிவபெருமான் ஆமூர் நாட்டு குமிழி நாட்டு 1000 வெளிப்பற்று ஸ்ரீ ராஜகேசரி நல்லூர் தையூர் நாயனார் என்று குறிப்பிட்டுள்ளது. திருவிடந்தை கோயில் தகவல் மூலம் தையூர் முதலில் குமிழியுடன் இணைந்திருந்தது, பின்னாளில் தனியாக பிரிந்திருக்கிறது. பிறகு செங்கன்மல் தையூரிலிருந்து பிரிந்து தனி ஊராக ஆகியிருக்கிறது என்று அறிய முடிகிறது. இப்படி இந்த திருக்கோயில் வரலாற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். சென்னைக்கு அருகில் பெரும்பாலும் அறியாத ஒரு ஆன்மீக பொக்கிஷம்தான் இந்த திருக்கோயில். இந்த வீடியோவை பார்க்கும் சிவபக்தர்கள் சிவசிவா என்று கமெண்ட் செய்து உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருக்கோயிலுக்கு அழைத்துச் செல்ல சொல்லுங்கள். தற்போது இக்கோயில் யாகங்கள் நடைபெற்று புதுப்பிக்கப்பட்டு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் நல்ல ஒரு டிவைன் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க இந்த கோயிலுக்கு ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த கோயில் சென்று சிவனை தரிசனம் செய்ய விரும்புகிற அன்பர்கள் விசிட் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு நாளாகவும் உங்கள் வாழ்வில் சிவனருளோடு சில திருப்பங்கள் நடைபெறும் என்று நம்புவோம்.
இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, இல்லை நான் சொன்ன தகவல்கள் பிடிச்சிருந்தாலோ, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஒரு நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ். ஜோடி பறவை சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். சிவசிவா. ஓம் நம சிவாய.